ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேலம் ஸ்பெஷல் தக்காளி சாம்பார் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 பல் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட 1 இன்ச் பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. இது கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகும். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் முடியும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா மல்லித்தழையை தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை கூட நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.